ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அழகே அழகு சீரியலில் என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்துச்சுன்னு வாங்க டக்குன்னு கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே மலர், மதி, ரேவதி எல்லோரும் மலர் ரூமில் உட்காந்துட்டு மதிக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. வேலை போனதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. ரேவதியோட தங்கச்சி ஏதாவது ரகசியம் பேசுகிறீங்களா, நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ரேவதியும் உள்ளே வா, அதில் என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நம்ம வீட்டு பக்கம் நீ வர்றதே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தங்கச்சி, மாமா ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நீ எப்படி இருக்கிற, ஒரே இடத்துல இருக்கிறேனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டலும் பண்ணுறாங்க. அப்போது உடனே தங்கச்சிக்காரங்க மதியன்னிக்கிட்ட, நீ உங்களுக்கு வேலை போயிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாப்பா எனக்கு வேலை போயிடுச்சு, பெர்மனெண்ட் ஆகும்னாது நினச்சேன், அதுவும் முடியலை, அட்லீஸ்ட்டு டெம்ப்ரவரி ஒர்க்கையாவது கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன், அதுவும் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க, அட்லீஸ்ட் இந்த செமஸ்டர் முடிகிற வரையுமாவது என்னை வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், அது கூட பண்ணலை, என் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லைன்னு சொல்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி என்னை வேலையை விட்டு அனுப்புனாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோடனே மலரும், ஆமாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எதுக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லி அவங்களும் கொஸ்டின் பண்ணுறாங்க. அது காலேஜ் போக முடியாததை நினச்சி ரொம்ப அழுகிறாங்க. உடனே மலர் அழாதப்பான்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கு ரேவதி, இது இல்லாட்டினா என்ன, இது போயிருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு இதை விட பெஸ்ட்டாக ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம், இதை விட உங்களுக்கு பெரிய வேலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. அடுத்த சீனே வீட்டுக்கு வெளியே தங்கராசு சுரேஷ்கிட்ட சில விஷயம்லாம் தலைகீழாக மாறிடும்ல அப்படின்னு ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரியே சுரேஷ்கிட்ட பேசுகிறாங்க. உடனே சுரேஷும், நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலேன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் மதியை பற்றி தான் பேசுகிறேன், மதிக்கு ஒன்றுன்னொன்னே நீ ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறல்ல, அவளுக்கு காலேஜில் வேலை போயிடுச்சின்னு சொன்னோடனே அங்கே அவளை போய் கூப்பிட்டு வந்தியாமே அப்படின்னோடனே, அப்படிலாம் இல்லை, நான் வேணும்லாம் போய் கூப்பிடல, அண்ணி தான் கால் பண்ணி இந்த மாதிரி அவளுக்கு வேலை போயிடுச்சு, நீ கொஞ்சம் போய் அவளை கூப்பிட்டு வந்தேன்னா அவளுக்கு ஆறுதலாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் அங்கே போனேன், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விட்டு பிரியறத, அதனால் அதை பார்த்து கூப்பிட்டு வந்தேன்ற மாதிரி சொன்ன உடனே தங்கராசு, நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறாரு. உடனே சுரேஷும், இல்லை நான் உங்களுக்கு சொல்லலாம் தான் நினச்சேன், நீங்கள் அப்போ கால் பண்ணும்போது பக்கத்தில் மதி இருந்தா, அதனால தான் என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியலை, இல்லாட்டினா நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் மாமான்னு சமாதானப்படுத்துகிறாங்க. மாமங்காரரும், ஓ உன் மனசுலேயும் ஒரு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு, காதல் பூ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு பூவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் உடனே பேசுகிறாரு. சரி பூ இல்லாட்டினாலும் மொட்டாவது இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே சுரேஷ், அப்படியெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. உடனே அவங்க மாமாக்கார் வந்து, அன்னைக்கு விட்ட பிளானை இன்றைக்கி நீ எப்படியாவது சக்ஸஸ் பண்ணி காட்டுடா, எப்படியாவது அவளை பேசி பேசி இன்றைக்கே வாழ்க்கையை ஆரம்பிச்சிடடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுரேஷ், அவள் அப்பயே மண்டையை உடைச்சா இன்னும் கோவத்தில் இருந்து என்னை ஏதாவது இன்றைக்கும் பண்ணிட்டாருனான்னு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு தங்கராசு, நீ காலேஜ் போகும்போது அமைதியாக தானே இருந்தா, ஏதாவது சொன்னாலா, இல்லை பைக்கில் போகும்போதும் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக அவங்க கூட வந்துட்டா, அதனால் இன்றைக்கி தைரியமாக பேசுடா அப்படின்ற மாதிரி உசுப்பேத்துறாங்க. சுரேஷ் அதுக்கும் அமைதியாக தான் இருக்கார். உடனே அதுக்கு மாமாக்காரு, தைரியமாக பேசி மதியம் உன் பக்கம் கொண்டு வாடா, லட்டு மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு, வெற்றி உனக்கு தான், நீ தைரியமாக இறங்குன்ற மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணி அனுப்பி விட்றாரு. அதுக்கப்புறம் சரி நான் அப்படியே உள்ளே சொல்லிவிட்டு கிளம்புறேன், நீ வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு, வா ரேவதி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு அம்மா அப்பாட்டெல்லாம், அம்மா நான் போயிட்டு வரேன், அம்மா நீ உடம்ப நீ நல்லா பார்த்துக்கோ, மருந்து மாத்திரைலாம் நல்லா சாப்பிடு, டாக்டர்கிட்டலாம் நீ போகணுன்னா என்னையும் கூட கூப்பிடு, நானும் உன் கூட வரேன்னு சொன்ன உடனே அவங்க புருஷங்காரங்க உடனே வந்துட்டு கிக்கப்பன்னு சிரிக்கிறாங்க. எல்லோரும் அப்படியே பேண்டு பார்க்குறாங்க. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏதோ ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி உங்கள் பொண்ணு பேசுகிறா, ஆனால் வீட்டில் என்கிட்ட உங்களை பற்றி தப்பாக பேசுனான்ற மாதிரி சொன்னோன்னே உடனே ரேவதிக்கு முகமே மாறி போயிடுது. நான் எதுவும் தப்பாலாம் பேசலாமான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டு, நீ வீட்டில் என்ன பேசுனியோ அதை எக்ஸாக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவரே, நீங்கள் மலரை எப்படி டார்ச்சர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இனிமேல் மதியும் டார்ச்சர் பண்ணுவீங்கன்ற மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி, நான் அப்படியெல்லாம் சொல்லம்மா, மதி இவ்வளோ நாள் வேலைக்கு போய்கிட்டு இருந்தே பழகிட்டா, திடீர்னு வீட்டில் வந்து இருக்கணும் சும்மா இருக்கணும்னு உடனே அவளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அதை பற்றி தாம்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே தங்கராசு மாமா கிட்ட, நீங்கள் மலரை எப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இனி மதியும் வேலைக்கு போகாததுனால டார்ச்சர் பண்ணுவீங்க, அவங்க கூட இருக்கிறதே கஷ்டம், நீங்கள் கொடுமைக்காரங்கன்ற மாதிரி என்கிட்ட சொன்னா மாமா. இப்போ என்னமோ உங்கள் முன்னாடி ரொம்ப பாசக்காதிரி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன், உங்களுக்கு பிபி சுகர் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, மாத்திரை சாப்பிடுங்க, அப்படி இப்படின்னு நடிக்கிறா மாமா. இன்னும் ஏதோ மனசை கேட்காதவங்க பேசுகிற மாதிரி அப்படியே போட்டு கொடுத்துட்றாரு.
அவங்க அம்மாவும் இப்படி நீ எங்களை பற்றி பேசினியான்னு சொல்லி ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ரேவதி அப்படியே அமைதியாக இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும் வீடுன்னு இருந்துச்சுன்னா நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்படி சொல்லி கொடுத்தா நாங்கள் உடனே கெட்டவங்களாயிருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. நான் இல்லைப்பான்னு ரேவதி சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. ரேவதியோட அம்மாவும் எங்களை பற்றி நீ இப்படி தான் மாப்பிள்ளை கிட்ட பேசுவியா, இப்படி பேசினா மாப்பிள்ளை எங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்துக்கிட்டு மதியும் மலரும் பாரு எப்படி போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மலரும் என்னத்த சொல்கிறது அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. ரேவதியும் மதியை பற்றி பேசினதெல்லாம் உண்மைதான்ப்பா, ஆனால் உங்களை அப்படிலாம் பேசலப்பான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. உடனே தங்கராசு நல்லா யோசிச்சுப்பாரு, கொடுமைக்காரணங்களை தான் நீ சொன்ன, இந்த சூழ்நிலையே அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசக்கூடாது, அதனால தான் நான் மனசு கேட்காம அத்தா மாமா கிட்ட சொன்னேன், ஒழுங்காக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீ மன்னிப்பு கேட்காட்டினா எனக்கு வீட்டுக்கு போனாலும் தூக்கமே வராது, ஒழுங்காக மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்கலனா கேட்க மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்க. உடனே ரேவதியும் நான் தப்பான அர்த்தத்தில் எதுவும் பேசலம்மா, நான் தப்பு பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அவங்க மாமியாரும் மாப்பிள்ளைய பற்றியே தெரியாமல் மாப்பிள்ளை கூட எங்களை எப்படி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாரு பாரு, நீ எங்களை எப்படி புரிஞ்சு வச்சுருக்க, இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் நான் இப்படி நீ பேசுவேன்னு எதிர்பார்க்கலாமா, நல்லது சொல்கிறதுக்கே இந்த உலகத்தில் காலம் இல்லைன்ற மாதிரி ஓவராக சலிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெத்த பிள்ளைங்களையே புரிஞ்சுக்க முடியல, எங்கே கொண்டு போய் மற்றவங்கள சொல்கிறதுன்ற மாதிரி இன்னும் ரேவதியை ஹர்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் ரேவதி சாரிப்பான்னு சொல்கிறாங்க. எங்கே இதுக்கு மேலே இருந்தால் ரேவதி அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டேல, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசக்கூடாது, வா போகலான்னு சொல்லி மிரட்டுறாங்க. இருந்தாலும் ரேவதி சாரிப்பா, நான் தப்பான அர்த்தத்தில் எதுவும் சொல்ல, விளையாட்டாக தான் பேசினேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி எல்லார்ட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எல்லோரும் வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு அந்த மாமாக்காரரும் சுரேஷும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு நான் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், நிறைஞ்ச பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் செம காமெடியாக ஏன் மாமா இன்றைக்கி எதுவும் பேய் வருமா அப்படின்னு சொல்லி வெள்ளந்தியாக கேட்குறாங்க. உடனே மாமா இந்த மாதிரி ஹாரர் படம் நிறையா பார்க்காதடா, பார்க்குறதுனால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது, ரொமான்ஸ் படம் நிறையா பாடுறா, அப்போ தான் வேறு மாதிரி யோசிக்க தோணுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இதுதான் சரியான டைம், மதி ரொம்ப சோகத்தில் இருக்கா, ஆறுதல் சொல்லி அப்படியே பேசி உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க பாருடா, கிடைச்ச வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் காலையில் கால் பண்ணுவேன், அப்போ எனக்கு நீ நல்ல நியூஸாக சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷ் ரொம்ப உம்முன்னே தான் இருக்கார், என்ன முடிவெடுக்கனே தெரியலை, ஒரு குழப்பத்திலே தான் இருக்கார். ரேவதியை வழி அனுப்புறதுக்காக மதி மலர் பாக்கியராஜ் எல்லோரும் வெளியே வர்றாங்க. அப்போது ரேவதி ஏதோ ஒரு வருத்தத்தில் சொல்லிட்டேன், அது சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொன்னோன்னே நாங்களும் எதிர்பார்க்கலை, அது அவர் இங்கே வந்தால் சொல்லுவாங்கன்னு மலரும் சொல்கிறாங்க. பாக்கியராஜ் உன் புருஷன் என்ன லூஸான்றாங்க. ரேவதியும் பதிலுக்கு ஆமாண்ணே அவர் லூஸு தான் அப்படின்னு சொல்லி கூட திட்டுறாங்க. அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்னா யாரை வேணாலும் போட்டு கொடுப்பாருண்ணே அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. வெளியே இருந்துக்கிட்டு தங்கராசு ரேவதி போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே ரேவதி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியராஜ் போகிற நேரத்தில் இங்கே வீட்டில் நடந்ததை வச்சு அங்கே வீட்டில் போய் எதுவும் ஒன்று திட்ட மாட்டாரே, உன் கூட எதுவும் சண்டை போட மாட்டாரேன்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுனே, ஏன்னா இங்கேயே என்னை நல்லா மாட்டி விட்டு திட்டு வாங்க விட்டுட்டாருல்ல, அதனால் வீட்டில் போயெல்லாம் என்னை திட்ட மாட்டார், சண்டை போட மாட்டாருன்னு சொன்னோன்னே சரி அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாதானப்படுத்துகிறாரு தங்கச்சியை. உடனே அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட கிளம்பி போகிறாங்க. அதை பாக்கியராஜ் மதி மலர் எல்லோரும் ஃபீலிங்காக பார்த்துட்ருக்காங்க, தங்கச்சி இப்படி திட்டு வாங்கிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிச்சு. நாளைக்கு எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.